வணக்கம். மேத்தமேட்டிக் tingkatan 1 bab 6 persamaan linear part 1 வீடியோல இருக்கோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது persamaan linearனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. So first of all persamaan linear பார்க்கறதுக்கு முன்னாடி ungkapan algebra-வை ஞாபகப்படுத்தி பாருங்க. So bab 5ல வந்து ungkapan algebra இருந்துச்சு. ungkapan algebra வந்து எப்போதுமே ஒரு பொம்பளை உபா இருக்கணும். அதாவது x, y அப்படின்னு ஏதாவது ஒரு unknown number உங்களுக்கு இருக்கணும். ஒரு operasi mathematic இருக்கணும். தம்பா, தோலா, டாரா, பாகி அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு ஒரு நம்பர் இருக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு ungkapan algebra. சிரி ungkapan algebra. ஸோ இது வந்துட்டு duo x-ஆ இருக்கலாம், 30 y-ஆ இருக்கலாம். ஸோ ஒரு operasi இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்பர் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது ungkapan algebra. அதுவே வந்து persamaan linearனாக்கா இங்கே வந்து சமன்னு போட்டிருக்கலாம். ஸோ சமக்குறி வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ சமக்குறி இருக்கணும். அதே நேரத்தில் இந்த ungkapan algebra வந்து இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது let's say 5x tambah x tambah 5 sama dengan நம்ம இங்கே ஏதாவது ஒரு நம்பரை போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து persamaan linear. ஸோ persamaan linear வந்து சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சமக்குறி இருக்கணும், persamaan இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பொம்பொலி உபா இருக்கணும். ஸோ இது வந்து முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த பொம்பொலி உபாவோட கொசு வந்து சத்துவா தான் இருக்கணும். ஓகேவா? இங்கே கொடுக்கப்பட்ட இந்த கொசு பொம்பொலி உபாக்கு வந்து கொசு வந்து சத்து தான் இருக்கணும். ஸோ அதனால அது வந்து எழுதப்படாது. ஓகேவா? இதுவே கொச2 கொச3 வந்துச்சுன்னா இது வந்து persamaan linear இல்லை அப்படின்னு நம்ம வந்து எழுதுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது persamaan linear dalam satu பொம்பொலி உபா. அதாவது persamaan இந்த லீனியர் எழுதும் போது அதில் வந்து ஒரே ஒரு பொம்பொலி உபா தான் இருக்கணும். அதாவது ஒரே அன்னோன் இதுதான் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு persamaan கொடுத்துட்டு இது persamaan linear dalam satu பொம்பொலி உபா atau bukan சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ A பார்ப்போம். A வந்து 3x tambah 2 sama dengan 5. பாருங்க, உங்களுக்கு பொம்பொலி உபா இங்கே ஒன்று இருக்கு. இது ஒன்றே ஒன்று தான் இங்கே இருக்குது எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதோட கொசை பாருங்க, அடுத்தது கொசை வந்து சத்து. ஓகேவா? எழுதலைனாக்கா அது வந்து கொசை சத்துன்னு அர்த்தம். ஸோ அதனால இது வந்து ஏ அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ ஏ kerana persamaan ini mempunyai satu பொம்பொலி உபா. ஓகே, நான் பொம்பொலி உபா ஷார்ட் பண்ணி எழுதுறேன். பொம்பொலி உபா x dan kuasa x ialah 1. ஓகே, ஸோ B பார்ப்போம். B வந்து P தோலா 4Q. ஸோ இதை பார்த்தோன்னா உங்களுக்கு P இருக்கு, Q இருக்கு. 2 இருக்கிறதுனால அதை வந்து நம்ம bukan அப்படின்னு எழுத போகிறோம். bukan kerana persamaan ini mempunyai 2 பொம்பொலி உபா. ஸோ இதுக்கு மேலே நம்ம விளக்க தேவையில்லை. ஏன்னா இதுதே வந்துட்டு அது வந்து சத்து பொம்பொலி உபா இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து 2 பொம்பொலி உபா இருக்கு. கொஸ்டின் வந்து சத்து தான் கேட்டிருக்காங்க, அதனால இது வந்து இல்லை. சி பாருங்க, 2 கே தோலா 7 sama dengan கே. இங்கே வந்து 2 தடவை எழுதியிருக்காங்க, ஆனால் ரெண்டுமே வந்து கே அப்படின்னு இருக்கிறனால இது வந்து ஏ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏ kerana persamaan ini mempunyai satu பொம்பொலி உபா. ஓகே, dan பொம்பொலி உபா வந்து கேன்னு எழுதிக்கிறோம். dan kuasa பொம்பொலி உபா ialah 1. ஏன்னா இங்கே கே பாருங்க, மேலே வந்து பொம்பொலி உபால வந்துட்டு எதுவும் எழுதலை. ஸோ அதனால அது வந்து கொச சத்து. லாஸ்ட்டாக டி பார்ப்போம். வாய் கொச டூன்னு இருக்கு. ஸோ அதனால அது வந்து ஆட்டோமேட்டிக்லி ராங் ஆச்சு. ஸோ அதனால இது வந்து bukan kerana persamaan ini mempunyai kuasa tertinggi 2. ஓகே, ஸோ வந்து கொச tertinggi 2 அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிடலாம். ஓகே, இன்னும் சில கேள்விகளை பார்ப்போம். இதே மாதிரி persamaan இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க, m tambah 5 sama dengan 12. ஸோ m tambah 5 வெறும் m மட்டும்தான் இருக்கு, இதில் கொச சத்து. ஸோ இது வந்து ஏ kerana persamaan ini mempunyai satu பொம்பொலி உபா dan kuasa பொம்பொலி உபா. ஓகே, யூஸ்வலி நம்ம எடுத்து எழுதுவோம் கொச dan kuasa m ialah 1. ஓகே, இங்கே எழுத மறந்துடாதீங்க. B பார்ப்போம். 3P tolak 2 sama dengan -7. ஸோ ஒரே ஒரு கொசை தான் இருக்குது. ஸோ again same thing. kerana persamaan ini mempunyai satu பொம்பொலி உபா P dan kuasa P ialah 1. அடுத்தது C. 9X tambah 8Y. ஸோ இது வந்து automatically bukan எழுதுவோம். bukan kerana persamaan ini mempunyai 2 பொம்பொலி உபா.
லாஸ்ட்டாக டி கே டூ கே குவாச டூன்னு இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து மறுபடியும் வந்து புக்கான்னு சொல்லுவோம். புக்கான் kerana kuasa tertinggi ialah 2. ஓகே, இங்கே கே டூன்னு இருக்குது, இங்கேயும் கேன்னு இருக்குது. ஆனால் இது வந்து சத்து, இது வந்து டூ. அதனால இது வந்து kuasa tertinggi ialah 2ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம அது persamaan linear dalam satu pemboleh ubah atau bukan சொல்லி எழுதுவோம். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் கொஷின் persamaan linear வச்சு கொடுக்குறது என்னன்னாக்கா, உங்களுக்கு சிச்சுவேஷன் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து persamaan linear வந்து எடுத்து எழுதணும். ஸோ சிச்சுவேஷன் ஏ பாருங்க, suatu nombor ditolak dengan 8. ஸோ ஏல வந்துட்டு ஒரு நம்பர் இருக்கு, suatu nombor ditolak dengan 8, பாக்கிnya ialah 2. ஸோ இந்த அன்னோன் தான் வந்துட்டு நம்ம பொம்புலி உபா வச்சு எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் tolak 8 sama dengan 2 அப்படின்னு நான் எடுத்து எழுதிடலாம். ஓகேவா? இது எக்ஸாக தான் இருக்கணும் அவசியம்னா, நீங்கள் ஜெட் போடலாம், வாய் போடலாம், கே போடலாம், எம் போடலாம், எனி லெட்டர்ஸ் போட்டாலும் ஓகே தான். ஓகே, பி பார்ப்போம். பி வந்து பெக்சின் membeli 5 batang pen. ஓகே, அவங்க வாங்கினது வந்து 5 batang pen dengan harga y sen sebatang. ஸோ ஒரு பென்னோட விலை வந்துட்டு y sen, சத்து பென். ஆனால் அவங்க வாங்கினது வந்து 5. ஓகேவா? dan sebuah buku tulisan, satu buku berharga RM3. ஸோ வாங்கினது வந்து ஒரு புக்கு தான், அதனால வந்துட்டு இங்கே டரா பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. jumlah yang dibayar ialah RM7. ஓகே, இப்போ வந்து பென்னுக்கு தான் வந்து அன்னோன் வேல்யூ இருக்குது, இது வந்து சென்னில் இருக்குது. இது ரெண்டும் வந்து ரிங்கெட் மலேசியாவில் இருக்குது. ஸோ சென் வந்து நம்மளை மாற்ற முடியாது, ஏன்னாக்கா இது தெரியாதனால அதை வந்து ரிங்கெட்டுக்கு மாற்ற முடியாது. அதனால தெரிஞ்ச எண்ணை வந்து சென்னுக்கு மாற்றிடுவோம். ஸோ சத்து ரிங்கெட் வந்து 100 sen. ஸோ 3 ரிங்கெட் வந்து 300 sen. RM7 வந்துட்டு 700 sen மாறிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம persamaan linear வந்து எடுத்து எழுதலாம். ஸோ அவங்க வந்து 5 பென் வாங்கியிருக்காங்க, அதனால 5 y. சத்து புக்கு வந்துட்டு 3 ringgit. ஓகே, இது விலை தெரியும், அதனால எடுத்து எழுதலாம். சமடுங்க 7. இதுதான் வந்து persamaan linear. அவங்க வந்து விடை கேட்கல, ஜஸ்ட் persamaan linear தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதோட வந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து சிட்டுவாசி கொடுத்துட்டு persamaan linear இப்போ கேட்குற மாதிரி persamaan linear கொடுத்துட்டு உங்களுக்கு சிட்டுவாசியும் எழுத சொல்லுவாங்க. ஸோ அப்போ எழுதும் போது மறுபடியும் நீங்கள் வந்து கொஷனை படித்து பார்க்கணும். 2x tambah 5 sama dengan 19. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு persamaan linear கொடுத்தாச்சு. இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ளூ கொடுப்பாங்க இந்த இடத்துல. dengan keadaan x ialah suatu nombor. ஓகேவா? ஸோ இது வந்து முதல்ல அந்த கொஷன் மாதிரி தான் எழுத போகிறோம். ஸோ இதை வந்துட்டு இந்த persamaan linear வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து 2 darab xன்னு இருக்கு. ஸோ 2 kali x ialah suatu nombor kan. So 2 kali suatu nombor ditambah, okay, operasi எடுத்து எழுதுறோம், ditambah dengan 5 ialah 19. ஓகே, அவ்வளோதான். இங்கே வந்து suatu nombor தான் சொல்லியிருக்காங்க, அதனால அப்படி எடுத்து எழுதுறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, y tolak 2 sama dengan 8 dengan keadaan y ialah umur Rajesh sekarang. ஸோ இப்போ ராஜேஷோட வயசு வந்துட்டு y. தோலா டூனாக்கா உமூர்னு வரும்போது அது ஒரு வருஷம்னு ஏறுறது. ஸோ இப்போ உள்ள வயசு தோலா டூன்னு வரும்போது தோலா டூவ தாகோன்னு சொல்லி தான் நம்ம எழுத போகிறோம், ஏன்னா இயர்லி வருது. ஸோ விடை வந்து 8 தாகும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷோட வயசு வந்து 8. அதை தான் வந்து நம்ம நாயில் எழுத போகிறோம். ஸோ இப்போ என்ன சொல்லலாம், umur ராஜேஷ், ஓகே, 2 tahun lepas ialah 8 tahun. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து கேள்விகளை பார்ப்போம். இது வந்து லத்தியான் 6.1 பியில் உள்ளது. இங்கே வந்துட்டு சிட்டுவாசி கொடுத்துருக்காங்க, நம்ம persamaan linear எடுத்து எழுத போகிறோம். hasil bahagi suatu nombor dengan 6 ialah 12. hasil bahagi, ஸோ suatu nombor dengan 6 ialah 12. இவ்வளோதான். பி, harga sekilogram ayam ialah, ஓகே, ayam 1 kg RM_Y. Rosita membeli 5 kg ayam dengan jumlah RM40. ஓகே, ஸோ இந்த y எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவங்க வாங்கின குவான்டிட்டி தெரியும். ஸோ 5 darab y வந்து 5y sama dengan 40. இதுதான் வந்து பியோட ஆன்சர். அடுத்ததா சி பாருங்க, பெரிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். segi 4 tepat dengan panjang 2x cm dan lebar 5 meter. ஓகே, இங்கே வந்து டிஃப்ரெண்ட் யூனிட் கொடுத்துருக்காங்க, அதை நான் கவனிக்கணும். ஸோ segi 4 tepat அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கிறது, அதாவது 2 பக்கம் சேமாக இருக்கும், இன்னும் 2 பக்கம்
சேமாக இருக்கும். ஸோ பஞ்சாங் வந்துட்டு டுவ எக்ஸ் சென்டிமீட்டர், லேபார் வந்து லீம மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகேன் நம்மளுக்கு வந்து சென்டிமீட்டரில் இருக்கிற இந்த இது வந்துட்டு எக்ஸில் இருக்கிறனால இதோட குவான்டிட்டி தெரியாது. ஸோ லீம மீட்டரை வந்து நம்ம மாற்றிக்கலாம் சென்டிமீட்டருக்கு. நீங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்றினீங்கன்னா இது வந்து 500 சென்டிமீட்டராக மாறிடும். ஓகே, ஸோ பெரிமீட்டர்னு கேட்டிருக்கனால இது வந்து சுற்றி வர இது தானே. ஸோ இது வந்து அப்போ இதுவும் 500, இங்கே வந்து டுவ எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதோட டோட்டல் பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா 14 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ 14 மீட்டர் வந்துட்டு 1400 சென்டிமீட்டராக மாறிடும். ஸோ இதுதான் வந்து பெரிமீட்டரோட ஹோல் இது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, உங்களுக்கு 2 டுவ எக்ஸ் இருக்குது. ஸோ டுவ எக்ஸ் தம்பா 500 வந்துட்டு 1000 வந்துடும். sama dengan 1400. ஸோ டுவ darab 2 வந்துட்டு 4x tambah 1000 sama dengan 1400. ஓகே, இதுதான் வந்து இந்த கேள்வியோட விடை. ஓகே, இப்போ அடுத்துல பார்த்தீங்கன்னாக்கா பர் சமான் கொடுத்துட்டாங்க, உங்களை வந்து சிட்டுவாசி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். பி tolak 1 sama dengan 6 dengan keadaan P ialah suatu nombor. ஸோ suatu nombor அப்படின்னு கொடுக்கும்போது இது வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாத வசி இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. ஸோ அந்த பொம்போலி உபா வர இந்த இடத்துல வந்து suatu nomborன்னு நம்ம மாற்றி எழுதிக்குவோம். ஓகே, suatu nombor operasi எழுதுங்க. ditolak dengan 1 ialah 6. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பி பாருங்க. x tambah 10 sama dengan 78 dengan keadaan x ialah marka ujian EDRI. ஸோ எட்ரியோட மார்க்கா தான் வந்து x tambah dengan 10. ஸோ இதை வந்துட்டு நம்ம marka EDRI tambah dengan 10 ialah 78 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ hasil tambah marka ujian EDRI dengan 10. hasil tambah marka ujian dengan 10 ialah 78. ஓகே, கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து எழுதினுங்க. தம்பா இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ அசில் தம்பா போட்டேன், 10 இருக்குது, 78 இருக்குது, சமடுங்க மார்க்கா உஜான் எட்ரி அப்படின்னு அவங்க சொன்னதையும் இங்கே எடுத்து எழுதியாச்சு. 4M sama dengan 50 dengan keadaan M ialah jisim sebungkus berat dalam kg. ஓகே, இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக 4M இருக்குது. ஸோ 4 bungkus எடுத்துருக்கணும் கரெக்டாக. ஸோ 4 bungkus beras இருக்கணும். அது வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ jumlah jisim 4 bungkus. 4 bungkus beras ialah 50 kg. ஓகே, ஸோ 4 bungkus இருக்குது. M வந்துட்டு beras இருக்குது. ஓகே, 50 kg இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இந்த இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு persamaan linear dalam satu pembuli ubah atau bukan சொல்லி பார்க்கறது. நெக்ஸ்ட் வந்து சிட்டுவாசி கொடுத்து persamaan எழுதுறது, இல்லைனா persamaan கொடுத்து சிட்டுவாசி எழுதுறது. தேர்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்துட்டு persamaan linear வந்து சில செகண்ட் பண்ணணும் அப்படின்றது. இந்த கணக்கு எப்படி செய்யுதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.